ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 155 வருட காலங்களாக ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 186 நாடுகளில் இவங்களோட பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1800களில் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் பயங்கரமாக வளர்ந்து இப்போ வந்து மோர் தென் 2000 பிராண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோடைய 64% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல. என்ன ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்களா? வாங்க அந்த ரிப்போர்ட் என்ன, அதனோட உண்மைத்தன்மை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெஸ்லேவோட 64% ஆஃப் ப்ராடக்ட் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஹெல்த் கேர் ரேட்டிங்னு சொல்லிட்டு. அங்கே 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்குமே. அதில் நம்ம நெஸ்லேவோட 64% ஆஃப் ப்ராடக்ட் 3.5 கூட கிராஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இதை வேறு யாரும் சொல்லலைங்க, நெஸ்லேயில் ஒர்க் பண்ணுறவங்களே இதை ஒத்துக்கிறாங்க. எஸ், அவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங் அப்படின்னா, நெஸ்லேவோட ப்ராடக்டை ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் உள்ள ஒரு ப்ராடக்டாக நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறாங்க. அப்போது அவங்க சொன்ன விஷயம் தான் இது. நீங்கள் எவ்வளோ தான் இந்த ப்ராடக்டை இம்ப்ரூவைசேஷன் பண்ணினீங்கனாலும் இந்த ப்ராடக்டை ஒரு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸாக என்றைக்குமே கொண்டு வர முடியாதுங்கிறது தான் ஃபேக்ட் அப்படிங்கிறத அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனை ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மீடியா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இப்போ உலகத்தில் போயிட்டுருக்கு. எஸ், எல்லாருமே வந்து ஒரு நெஸ்லே ப்ராடக்டை கன்சியூம் பண்ணாமல் ஒரு நாளில் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸோட 64% ஆஃப் ப்ராடக்ட் குப்பை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் அட்ராக்டிவ் விளம்பரத்தை நம்பி விலை கொடுத்து விஷத்தை வாங்கி சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. 2015 ஒரு இன்சிடெண்ட் இந்தியாவில் நடந்தது. அதை யாருமே மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு லேபில் நம்மளோட மேகி நூடுல்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, இந்தியாவில் அலோவ் பண்ணதை விட மேகி நூடுல்ஸில் அதிகமான லெட்டும் மோனோசோடியம் குளுக்கோமேட்டுங்கிற கெமிக்கலும் கொட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இல்லாமல் 1 by 1 வந்து மேகியை பேன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போது இந்தியன் கவர்மெண்ட்டும் பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு அவங்க மேகியில் வந்து அந்த டைம் மட்டும் 5000 crores அவங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சு. ஸோ மேகி எல்லாமே அவங்க திருப்பி வாங்கிட்டாங்க. அங்கங்கே மேகிஸும் எரிச்சாங்க. மக்கள்லாம் பயங்கரமாக சென்சேஷனலாக வந்து கொந்தளிச்சிட்டாங்க. தென் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் 6 monthsல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரியே வந்தாங்க. வி வர் பேக் வித் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டில் ஸ்டாண்டர்டான விஷயங்கள் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி திரும்ப வந்தாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் இப்போயும் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுதான் சொல்கிறேன், அந்த ப்ராடக்ட் என்ன தான் வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டாக ஒரு நாளும் இருக்க முடியாது. நம்மெல்லாம் என்றைக்கு வந்து இயற்கையான ஃபுட்ஸை விட்டுட்டு பேக்டு ஃபுட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸுக்கும் வந்து மாறினோமே, அன்றைக்கே வந்து நம்மளோட ஹெல்த் எல்லாமே ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட 37% ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ஆஸ்திரேலியாவோட ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்கில் 3.5க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் தான். இனிமேலாச்சும் யாரும் இந்த மாதிரி அட்ராக்டிவான விளம்பரங்களை பார்த்துட்டு போய் அந்த ப்ராடக்டை வாங்காமல் எது ஹெல்த்தியான ப்ராடக்ட், எது வந்து அன்ஹெல்த்தியான ப்ராடக்ட், மேக்ஸிமம் நம்ம நாட்டில் விளையக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.